ஹாய், நம்ம இப்போ கிர்னி பழ ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற தோலை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த சைடில் இந்த க்ரீன் கலரில் இருக்குதுல்ல, அதையும் சேர்த்து பீல் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கசக்கும் கொஞ்சம் நேரம் ஆன உடனே. அதனால் எடுக்கும்போது இந்த லைட்டை க்ரீன் கலரில் தெரியுதுல்ல, அதையும் சேர்த்து பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பீல் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. மாதிரி எல்லா சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன க்யூப்ஸை வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பழத்தை மட்டும் அரைங்க, அதுக்கப்புறமா பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். இது நல்லா சாஃப்டான பழங்கிறதுனால ஈஸியாக அரைஞ்சிரும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூட ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோங்க. எனக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நான் ஒரு 3 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதை ஒரே ஒரு தடவை அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான திக்கான ஜூஸ். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் விரும்பி குடிப்பாங்க. இந்த வெயில் நேரத்துக்கு வேறு ரொம்ப நல்லது. இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ இந்த டைமில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.